நீங்க பார்க்கக்கூடிய அந்த பாட்டு உங்கள எப்படி கவருது? என்ன விஷயங்கள் பிடிச்சது? அத பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு நல்ல பாட்டுன்னா, மக்கள் புலங்குற வார்த்தைகள அந்த பாட்டுல பயன்படுத்தணும். ம். இன்னைக்கு இந்த வச்சு செய்றாங்கங்கிற வார்த்தைய ஆ. இங்க தான் பயன்படுத்தணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு எப்புட்றா இருந்துச்சு தோசைன்னா, வச்சு செஞ்சுட்டாங்கிறான். தோசைய என்னடா வச்சு செஞ்சான்னா, அதுல நெறைய எண்ணெய் ஊத்திட்டாங்கிறத வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த வார்த்தையே அந்த பாட்டினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். அதை எழுதின கவிஞர் ஏகாதேசிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவர் எழுதின எழுத்துக்கு அருமையா உயிர் கொடுத்திருக்காரு மியூசிக் டைரக்டர். அந்த உயிரை வந்து மிக அருமையா நடமாட வச்சிருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் ராதிகா. அதனால இந்த வச்சு தான் செய்கிறாங்கங்கிற வார்த்தைக்கு இப்போ என் ஃப்ரெண்டு அர்த்தம் சொல்லுவார். ஆமா, நமக்கு பேண்டமிக் வச்சு செஞ்சுச்சுல்ல. ஆமா. ஸோ அது அந்த அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். மாஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பேண்டமிக் உண்மையிலே வச்சு செஞ்சுச்சு. நைஸ், நைஸ். நம்ம மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். இவன் வந்துட்டு ரொம்ப 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 கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அது வந்துட்டு பெரிய விஷயம். அமுதவாணனையும் சிவாவையும் நாங்கள் ஒரு வாரம் பாவம் தம்பிங்க 2 பேரையும் குழந்தைங்களை வச்சு செஞ்சோம். சிவா நீங்க சொல்லுங்க. பிகாஸ் எல்லாமே ஒரு ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு சினிமால வேணும்ன்றது ஒரு ஆசையா இருக்கும். பட் ஆனா அது கதைக்கும் இடம் கொடுக்கணும். சூரி சார் சொன்ன மாதிரி தேவையான பாட்டு, தேவையான பாட்டுல இந்த மாதிரி ஒரு ஜோஷான ஒரு பாட்டு அது கிடைக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சாங் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல நான். அந்த சாங்குக்கான கிரியேட்டிவிட்டியை கொடுத்த டேரக்டருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. இங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த அந்த கவுண்டிங் சொல்லும் போதே நமக்கு அந்த எனர்ஜி கிடச்சிரும். அந்த இதுக்கு முழு காரணம் இந்த பாட்டு முழுசாக நம்ம வந்து மாஸ்டருக்கு அர்ப்பணிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அது காரணம் மாஸ்டர். பல குரல்ல பேசுகிற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பீங்க. பலவருடைய நடனமாடி மிமிக்ரி பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அமுதவாணன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு சரோஜா தேவி ஆடினது தான். சரோஜா தேவி ஆடின மாதிரி ஆடி காட்டணும். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். ஆ ஆ ஆ ரொம்ப அருமையா ஆடிப்பையா சொம்மாவான். இதே குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாட்டுக்கு மனோரமா ஆடி இருந்தா எப்படி ஆடி இருப்பாங்க செய்ய முடியுமா? ஆஹா. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தரவே. குமரி பெண்ணின் கைகளில் காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்து விட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். சார் இந்த படத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள்? அந்த பாடல்கள் எல்லாமே சொல்ற மாதிரி தேவையான பாட்டுன்னு சொன்னாங்க. அதை நீங்க டிசைட் பண்ணது எப்படி? அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த வச்சுதான் செய்கிறாங்க சாங் வந்து ஏகாதேசி எழுதியிருக்காரு. அவர் ஒரு முற்போக்கு கவிஞர், இசையமைப்பாளர். வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து இவரை விடிய தூங்க விட மாட்டேன். ஏன்னா நான் தென்மேற்கு பருவக்காட்டிலே வந்து இவரை புக் பண்ணிட்டேன். சார் நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டராக வருவீங்க, எனக்கு நல்லா தெரியும், எல்லா சாங்குமே ஹிட்டு. அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்கன்னு தெரியாது. நான் அடுத்த வருஷம் படம் பண்ணுவேனோ 10 வருஷம் படம் கழித்து படம் பண்ணுவேனோ தெரியாது. அன்னைக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன்னு சொல்லிடாதீங்க. எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் அந்த சம்பளத்தை பாதியாக குறைச்சி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவரை புக் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருந்தாரு. 2 சப்பாத்தி கொஞ்சம் சிக்கனை வச்சு இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரகுநந்தன் நான் இது பண்ணிட்டேன். இசையமைப்பாளர் ஜிவி சார் வந்து அழகாக பாடி அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தாரு. அந்த விஜய் டிவி பிரியங்கா ரொம்ப அருமையாக 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு உயிரோடு இருந்தால் வைரமுத்து தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தமிழ் பெருங்கவிஞர்.
வைரமுத்து ஐயா எங்களுக்கு ஒரு 3 பாடல்கள் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்துக்கு அவருடைய வரிகள் மிகப்பெரிய படம்.